ஒருத்தர் திமுகவை எதிர்த்து பேசுறார் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கிறீங்க பூந்து சகிட்டு மணி எத்தனை கேஸ் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த 4.5 ஆண்டுக்குள்ள. கொடுமையோட உச்சம் என்னன்னா அடிச்சு கையை உடைச்சிட்டீங்க ஜெயில வச்சு. குண்டாஸ் ரத்தாகுது, 2 நாள்ல அடுத்த குண்டாஸ் போடுறீங்க, அதையும் நீதிமன்றம் துப்பிருச்சு. இப்ப மறுபடியும் கைது செய்யறீங்க பொய் வழக்குல. நீதிமன்றம் முடியவே முடியாது, ஒரு யூடியூபர் முன்னாடி ஏண்டா சுத்திட்டு இருக்கீங்கன்னு அரசாங்கத்தை கண்டபடி கேட்டு உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. வெளியில வந்து சவுக்கு சங்கர் அதை விட கொடூரம், அவங்க வீட்டுல மலத்தை கலந்து ஊத்துனீங்க, அதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் வைத்தறிச்சல். வெளியில வந்த உடனே தனக்கு என்னத்தையோ சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னு சவுக்கு சங்கர் சொன்னார். இதை நாம கடந்தும் போயிட முடியாது, ஆமான்னு சொல்லிட முடியாத மாதிரி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா வெல்ல முடியாத பல மாவீரர்களோட கதை ஸ்லோ பாய்சனால் முடிக்கப்பட்ட வரலாறுகள் அப்படிங்கிறது வரலாறு முழுக்க கொட்டி கிடக்கு. அதனால இப்படியும் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கும் நம்மளால வர முடியுது. ஏன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க, கைதியை கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டு அவனை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தனி அறையில அடைச்சு வச்சு அந்த அறையை சுத்தி ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி வச்சிருவாங்களாம் இரவு நேரத்துல. காலையில பார்த்தா எதுவுமே இருக்காதான், அவன் ஏந்திரிக்கிறதுக்குள்ள கம்ப்ளீட்டா அள்ளிடுவாங்களாம். இரவு முழுக்க அந்த ப்ளீச்சிங் பவுடரோட நெறிய சுவாசிச்சு 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 நுரையீரலே வீணா போயிடுமா. இதெல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான வேலைகள்லாம் செய்து முன்னாடி வரலாறுல இருக்கு அப்படிங்கிறப்ப இதுவும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளால ஏத்துக்க முடியுது, நம்ப முடியுது. அவரோட பிளட்ல நிறைய வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு நீரிழிவு நோயாளி, ஒரு இதய நோயாளி, கிட்டத்தட்ட 50 வயதை கடந்த ஒருவர். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான வியாதிகள் ஏற்கனவே இருக்கு, அதோட எதையாவது கலந்து எதையாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா இயல்பா இயற்கையா மரணம் அடைஞ்ச மாதிரி ஆகி போயிடும். எவன் கேட்க போறான்? வெங்கிரத்தனம் மாதிரி எவனா ஒருத்தர் 4 நாளை கத்தி வீடியோ போட்டு 5வது நாள் அடுத்த கதையை பார்க்க போயிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில நடந்திருக்கு. இப்ப இந்த பொங்கல் நாள்ல 2 நாள் சவுக்கு மீடியா லீவ் அப்படின்னு இருந்தாரு. பட் 4வது நாளாக இன்னும் வீடியோக்கள் இல்லை. காரணம் என்னவென்றால் சவுக்கு சங்கருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. இதனால அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல பெரிய அளவுல பயப்படுற மாதிரியோ அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. பட் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்திருக்கு. நாளைக்கு மறுநாளோ வரதான் போறாரு, வீடியோ போடதான் போறாரு, கழிவு ஊத்துதான் போறாரு, காரி துப்பதான் போறாரு. பட் அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு 2 நாளாவது ஒண்ணு செயல்பட முடியாம வச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா திமுக கேட்பாங்க, இப்ப வந்து உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு, அது விசாரணைக்கு வர இருக்கு, அதனால போய் படுத்திருக்காரு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒருத்தர், எப்படா அவரை பிடிக்கலான்னு ஆளுங்கட்சி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு பொய்யாலாம் ஒரு மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மருத்துவமனைக்கு எந்த அளவுக்கு திமுக குடைச்சல் கொடுக்குங்கிறது மருத்துவமனைக்கு நல்லாவே தெரியும். அதனால மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய மாதிரி இது ஒரு பொய்யான அட்மிஷன் அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலேயே அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது சரியில்லாததால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார்.